வெயிட் லாஸ் வீடியோல நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் vlogs. வெயிட் லாஸ்ல மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து மத்தவங்களை பார்த்து தான் வெயிட் லாஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனா பட் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷன் வித்தியாசமா இருக்கும். இப்ப சிலவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலுமே வந்து வெயிட் கெயின் ஆகவே செய்யுது. சிலவங்களுக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஆனா வெயிட் கெயின் ஆகும். அது வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம பாடி கண்டிஷனை தெரிஞ்சுக்கணும். அதே போல சிலவங்களுக்கு சில ஃபுட்டு சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், சில ஃபுட்டு சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகாது. எனக்கு பொறுத்தவரையில என்னன்னா, நம்ம எக் ஏதாவது சாப்பிட்டோம் இல்லைன்னா ஒன் டெய்லி வந்து எனக்கு வந்து 200 கிராம் வரை இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால நான் வந்து இனி ஓகே கொஞ்சம் வந்து எக்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து டெய்லி வெயிட் செக் போனது நான் எக் என்னைக்கெல்லாம் சாப்பிடணும் அன்னைக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம எக் சாப்பிடாத அன்னைக்கு வந்து வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதனால வந்து நம்ம முதல்ல நம்ம பாடி கண்டிஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நம்ம வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நம்மளே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக டெய்லி நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கே தெரியும் ஓகே நம்ம பாடி வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு, இல்லைன்னா நம்ம பாடி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நமக்கே அது ஒரு ஃபீல் ஆகும். மேக்சிமம் வந்து வீட்டுல இருக்கிறதாட்டி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது நல்லது. நான் மேக்சிமம் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில வந்து காலையில வந்து நெல்லிக்காய் ஆம்லெட் கருவேப்பிலை இருக்குல்ல அதுவும் போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு ஜூஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா அது எனக்கு வந்து கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதுல கொஞ்சம் 2 பெப்பர் இருக்குல்ல அதுவும் போட்டு நான் வந்து மிக்சியில அடிச்சு ஒரு 3 டேஸ்க்காக வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு டெய்லி மார்னிங் வந்து அது போட்டு குடிச்சிட முடியாது. ஏன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்ம காலைல அவ்வளவு பிஸியா இருக்கும்போது நமக்கான டைம் வந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. அதனால பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஒரு 3 டேஸ்க்கான எவ்வளவு நெல்லிக்காய் வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா அடிச்சு வந்து ஃபில்டர் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜ் டோர் இருக்குல்ல அதுல வந்து ஒரு கிளாஸ் பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணிட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து அதுவும் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். இல்ல சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எங்களால ஒத்துக்க முடியல ஒத்துக்காது அப்படின்னு சொல்றவங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும்ல அந்த டைம் குடிச்சீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்ல வந்து மெயினா வந்து யூஸ் ஆகுறது வந்து கோவா நல்லா ஹெல்ப் பண்ணும். அது வந்து நான் இப்ப கட் பண்ற கோவா வந்து இங்க நார்மலா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் உள்ள கோவா வந்து நம்ம ஊர்ல உள்ளது. அதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுவும் கிடைச்சிச்சு. எனக்கு வந்து கோவானா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க போனாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். மேக்சிமம் நம்ம வந்து சாப்பிடும்போது ஆஹ் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் வந்து வெயிட் கெயின் ஆகுது. அதுக்காக நம்மளால வந்து ரைஸ் சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது. சம்டைம் நான் எல்லாம் மீன் கறி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமா ரைஸ் சாப்பிடுவேன். இல்லைன்னு சொன்னா நீங்க சப்பாத்தி எடுத்துக்கலாம். உங்களால முடிஞ்சா சப்பாத்தி செய்யலாம், இல்லைன்னா கோதுமை மாவு இருக்குல்ல அதுல தோசை செய்து சாப்பிடலாம். இல்ல ரைஸ் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் இப்போ நீங்க ஒரு 3 டேஸ் ரைஸ் சாப்பிடலாம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுமே தவிர வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வராது. அதே போல காலையிலேயே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சிடணும். நான் அப்படிதான் ஃப்ரூட்ஸ் இருக்கும், கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன்னா வீட்டுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கட் பண்ணி வச்சிருவேன். இந்த பாக்ஸ்னா அது வந்து தனித்தனியா இது இருந்துச்சுல பாக்ஸ் அதனால அதுக்குள்ள போடுவேன். இல்லைன்னா ஒரு பவுல்ல எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டுருவேன். போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு எப்ப எல்லாம் தோணுதோ இல்ல பசிக்குதோ அந்த டைம் வந்து வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். இல்லைன்னா நமக்கு அந்த டைம் கட் பண்ணி சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம கட் பண்ணி நம்ம பக்கத்துல நமக்கு பார்வை படுற மாதிரி இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஃப்ரூட்ஸும் போகும், வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுல ஒரு பொரியல் பண்ணதான் செய்ய போறோம். அதுக்கு கூட டெய்லி வந்து ஒரு பயறு வகைகள் எடுக்கலாம். முட்டை வேணாம் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு பயறு வகைகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு இந்த பயறு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு நாள் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, பெரும்பயிறு, பயறு ஐட்டங்களே நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதுவும் வந்து உங்களுக்கு புரோட்டீன் பயர்லயும் வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குல்ல அதனால வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம முட்டைன்னு சொன்னா முட்டையில இப்ப நிறைய கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அது சாப்பிடுறதுக்கு இப்ப என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஏதாவது ஒரு சயின்ஸோ இல்ல ஒரு டாக்டர்ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம வந்து ஓகே நமக்கு வீட்டுல கிடைக்கிறது நம்ம சிலவங்க வந்து காய்கறி தோட்டம் போட்டிருப்பீங்க. அதுல இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அதே போல சப்பாத்தி நீங்க பண்ணி சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அதுல வந்து டிஃப்ரெண்டான சப்பாத்தி பண்ணலாம். கொஞ்சம் கேரட் துருவி போட்டு கேரட் சப்பாத்தி மாதிரி செய்யலாம், இல்ல பீட்ரூட் போட்டு அப்படி செய்யலாம். சம்டைம் சும்மா கேரட் சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு சொன்னா நீங்க இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு நீங்க செய்து சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு வெஜிடபிளும் நம்ம இன்டேக் பண்றோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சப்பாத்தியும் சாப்பிடுறோம். அப்ப அது நார்மல் பிளைன் சப்பாத்தி இல்லாம அது ஒரு ஹெல்த்தி சப்பாத்தியா நமக்கு மாறும். இப்ப வந்து கேரட் எல்லாம் ராவா சாப்பிடுறது இல்லைன்னா நம்ம சப்பாத்தியில இது பண்ணும்போது அது இன்னுமே நல்லா இருக்கும்.
பிள்ளைங்களுக்கு கூட நீங்க இந்த மாதிரி கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாம். நான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் டெய்லி வந்து 2, 3 டேட்ஸ் எடுப்பேன். அப்புறம் எள்ளு இருக்குல்ல, எள்ளு உருண்டை அதுவும் எடுப்பேன். எள்ளு உருண்டையில நான் வீட்லயே ரெடி பண்றது. இனி என்ன நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.